அண்ணா எடப்பாடி பழனிசாமி ஒரே ஒரு கேள்விக்காரன், ஏன்னா கூட்டணி ஆட்சி எல்லாம் கிடையாது, பிஜேபியோட கூட்டணி சேர்றாங்க, அதிமுக தான் ஆட்சி அமைப்போம் நீங்க சொல்றீங்க. அமித்ஷாவே சொல்லிட்டாரு 2026 பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும். அப்போ யார் முதலமைச்சர்? எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளரா, இல்ல அந்த கரண்ட்ல அடிப்பட்ட காக்கா பொறம்போக்கு பையன் அண்ணாமலையா, இல்ல இந்த மென்ட்ல இந்தி இசை சவுந்தரராஜனா, இல்ல மிஸ்டர் நயினார் நாகேந்திரனா? யாரு யாரு சாரு? சாரு எடப்பாடி சாரு யாரு? உங்க நிலைமை என்ன ஆயிடுச்சு பாத்தியா? டெல்லியில இருந்து வந்து குஜராத்கார் வந்து இங்க பேசிட்டு போறாரு, திமுகவை அழிச்சுடுவோம், திமுக ஒழிச்சுடுவோம். நீங்க எத்தனை கூட்டம் போட்டாலும் சரி, எத்தனை ஷாக்களை தலைவர் சொன்ன மாதிரி நான் சொல்றேன், எத்தனை ஷாக்களை கூட்டுவா, எத்தனை ஷூகளை வேணாலும் எத்தனை ஷாக்களை கூட்டுவா, அது எல்லாம் தூள் தூளா அட்ரஸ் இல்லாத ஆக்குறது எங்க தலைவர் தளபதி வேணா. எங்க வாலிப கலைஞர், அன்பகத்தின் மன்னன், அறிவாலயத்தின் இளவரசன், திராவிட இயக்கத்தின் 5ஆம் தலைமுறை, திராவிட இயக்கத்தின் குலக்குழந்து, நாளைய தமிழகத்தின் விடிவெள்ளி, மாண்புமிகு தமிழக துணை முதலமைச்சர், நாளைய தமிழக முதலமைச்சர் எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் போறோம். சனாதனத்தை ஒழிப்போன்னு சொல்லி உங்களுக்கு எல்லாம் சமாதி கட்டினார்ல எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் போறோம். அவர் பின்னால் எங்கள் போன்ற 2.5 கோடி தொண்டர்கள் இருக்கிறோம்.